நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு, உங்க கனவை சொல்லுங்கன்னு. நீங்க சொல்லிட்டீங்களா? என்னுடைய கனவு வந்து எப்போ இந்த ஆட்சி கலையும், எடப்பாடியாருடைய ஆட்சி எப்போ வருங்கிறது தான் என்னுடைய கனவு. ஏறக்குறைய 5000 கொலைகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததற்கு பிறகு 2021 பிறகு நடந்திருக்கின்றன. குறிப்பாக அந்த குற்றவாளிகளோடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுடைய நெக்ஸஸ் இருக்கு பாருங்க, இணக்கம். அதனால தான் வந்து அதில் வந்து செயல்பாடுகள் சரியா இல்லையோ அப்படிங்கிற ஐயம் வருது. கிட்னியை வந்து அவங்க வந்து விற்க வர்றாங்க. அவங்க சொன்ன உருக்கமான சீன் என்ன தெரியுமா? 5 லட்ச ரூபா தரேன்னு அழைச்சிட்டு போனாங்க, 2 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, மிச்சம் இருக்கிற அந்த 3 லட்சத்தை வாங்கி கொடுக்குங்க. அவங்க வந்து எங்களை ஏமாத்தினவங்கள நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலை. அப்போ வந்து எவ்வளவு வறிய நிலையில் இந்த தமிழகம் இருக்கிறது. இப்போ இன்பிட்வீன் இந்த 1/4/2003 இன்னைக்கு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து மெர்சி பென்ஷனா, கருணை ஓய்வூதியமா, அது எவ்வளவு? குறைந்தபட்சம் 7500. புரியுதா உங்களுக்கு என்னென்னு? லிமிடேஷன் 7500 ரூபா பிச்சை காசை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இந்த லேப்டாப் வழங்குற திட்டம் குறிப்பா இறுதி ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு ஓட்டு போடுற மாணவர்கள் அதை கூட சொல்லி அதிலே கீழாலே போடலாம். ஓட்டு போட குவாலிஃபிகேஷன் உள்ளவர்களுக்கு மட்டும்னு சொல்ல கூட ஒரு ஸ்டார் போடுவாங்கல்ல விற்கிற இதில் இல்லை எல்லா மெர்ச்சன்ட்ஸ்லையும், அந்த மாதிரி கூட போட்டு பண்ணலாம். குறிப்பாக நாங்கள் கேட்குறது, இந்த ராம்கி நிறுவனம் வந்து ஓட்டு போட முடியாது, இந்த மக்கள் தானே ஓட்டு போடணும். அப்போ இதை தாண்டிய அந்த ராம்கி நிறுவனத்தை ஆதரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏன் உங்களுக்கு வருது? அப்போ இந்த கான்ட்ராக்டை நாங்கள் தர்றோன்னு ஒரு 200 கோடியோ 300 கோடியோ அதன்டிகேட்டடாக சொல்லலனாலும் இதற்கான முகாந்திரம் இருக்கா இல்லையா? இப்போ கட்டிங்க வாங்கிக்கிட்டு தான் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க. ஏன்னா ஓட்டு போடுற மக்களே வேண்டாம். சார், இன்னைக்கு அயலக நாட்டு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காரு முதல்வர் அவர்கள். துணை முதல்வர் சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை, இங்க தமிழர்கள் வந்து நீங்க அயல் நாட்டுல ஃபாரின்ல குடும்பத்தோட போய் சந்தோஷமா இருக்க காரணம் திமுகன்னு சொல்லியிருக்காரு. இதை விட தற்குறித்தனம் வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க. என்ன சார் இப்படி அவர் எவ்வளவு ஒரு இதா பேசுறாரு? நான் என்ன சொல்றேன், இங்கேருந்து பிழைப்புக்கு வழி இல்லாமல், அவர் வேற வியூவில் சொல்றாரு, நான் வேற வியூவில் சொல்றேன். புரியுது. பிழைப்புக்கு வழி இல்லாமல் இங்கே ஒரு 50,000 1 லட்சத்தையோ சம்பாதிக்க வழி இல்லாமல் வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க. அவர்களுடைய உழைப்பை நான் மதிக்கிறேன். இந்த இடத்துலையும் அவர்களுடைய உழைப்பை மதிக்கிறேன், அவர்களுடைய திறமையை மதிக்கிறேன். இன்னைக்கு சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக இருக்காருன்னா உண்மையிலே நமக்கு பெருமை, அதிலெல்லாம் அந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு நாங்கள் தான் காரணம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ படித்த அவனை வந்து கேவலப்படுத்துறீங்க. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், தமிழ்நாட்டை வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களும் சரி, வெளி மாநிலத்திலேருந்து பார்க்குறவங்களும் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியக்குறியாக பார்க்குறதுக்கு காரணம் நம்மளுடைய முதல்வர் சார். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கான்னு தெரியல, நான் சொன்னதுக்கப்புறம் அதுக்கு மாற்று கருத்து இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் எது நடக்குதோ நடக்கலையோ இந்த திட்டங்களுக்கு நல்ல அழகழகான ஒரு பேர் இருக்கும். அதில் முதல் பேராக இப்போ நம்ம வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு, உங்கள் கனவை சொல்லுங்கன்னு. நீங்கள் சொல்லிட்டீங்களா? என்னுடைய கனவு வந்து எப்போ இந்த ஆட்சி கலையும், எடப்பாடியாருடைய ஆட்சி எப்போ வருங்கிறது தான் என்னுடைய கனவு. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த உதயநிதி அவரோட தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே உதயநிதி அன்கோவை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே இதே கனவோடு தான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி சுபிட்சமாக இல்லை, யாரும் சந்தோஷமாக இல்லை. இவங்க 3000 இல்லை 5000 கொடுத்தாலும் அதுவும் தேர்தல் வருகின்ற வருடத்தில் மட்டும் கணக்கு பண்ணி கொடுத்தாலும், ஓட்டு மட்டுமே போடுகின்ற கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்பை கொடுத்தாலும், எந்த இடத்துலையும் இவங்க போடுகின்ற வேஷம் வந்து பகல் வேஷங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவு. ஏன்னா கேரளாவை விட கல்வி அறிவில் கொஞ்சோண்டு குறைஞ்சிருந்தாலும் அரசியல் அறிவில் வந்து இந்தியாவில் வந்து அதிக அரசியல் அறிவு உள்ளவர்கள் தமிழர்கள்ங்கிறத உலகம் மறுக்க முடியாது. அதனால் வந்து கனவு வந்து 2026 மே 7ஆம் தேதி நிறைவேறிடுங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். உங்கள் கனவு வெற்றி பெற எனக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கண்டிப்பாக சார். இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு படுகொலை, அதுவும் பிரசவ வார்டில் நடந்த சம்பவங்கள். அது இப்போது சிறிது நேரத்துக்கு முன்னாடி வந்து போலீஸ் அவர்கள் வந்து கமிஷனர் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அந்த ஏரியாவோட விஷயங்கள் ஏசி கமிஷனர் சொல்லியிருந்தாரு. அந்த வார்டில் வந்து அந்த கொலை நடக்கலை, வெயிட்டிங் பீரியடில் நடந்திருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அந்த குழந்தை இறந்து போயிருந்திருக்கு, தண்ணி அடிச்சிருந்தாங்க, அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆதிங்கிறவர் அவருடைய நண்பர், அவர் வந்திருந்தார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த காவல்துறை வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த போதுமான விளக்கமாக பார்க்குறீங்களா, அல்ல இந்த கொலையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததற்கு பிறகு
தங்கம் விலை நிலவரம் போல் தினந்தோறும் கொலை நிலவரம் வந்து மிகச்சிறப்பாக வெளியாகிட்டு இருக்கு. ஏறக்குறைய 5000 கொலைகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததற்கு பிறகு 2021 பிறகு நடந்திருக்கின்றன. குறிப்பாக அந்த குற்றவாளிகளோடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுடைய நெக்ஸஸ் இருக்குது பாருங்க, இணக்கம். அதனால தான் வந்து அதில் வந்து செயல்பாடுகள் சரியா இல்லையோ அப்படிங்கிற ஐயம் வருது. இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு கொலைகளுடைய டிசைன் வந்து மாறி இருக்கு. நீதிமன்ற வளாகத்திலே கொலை நடப்பது, ஹாஸ்பிட்டலில் கொலை நடப்பது, ஒரு பல்பொருள் அங்காடியில் நடப்பது, எங்கேயோ கண் தெரியாத இடத்துல ஒரு கொலை நடப்பது என்பது வேறு. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் எல்லாம் குற்றம் நடப்பது. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஞானசேகரனுடைய வழக்கு, அதே போல் கோயம்புத்தூர் அந்த ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்திலேயே முதுகலை மாணவி கற்பழிப்பு, இப்படியெல்லாம் வித்தியாசமாக மக்களை அச்சுறுத்துகின்ற விதத்தில், அதே மாதிரி வந்து பள்ளியிலேயே புகுந்து 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனை 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் கொலை செய்தது கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில். இந்த மாதிரியான டிசைனான மக்கள் எதிர்பார்க்காத அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவங்கள் வந்து எப்போ நடந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசில் தான். அதிமுக அரசுலாம் அப்படியெல்லாம் எங்கேயோ அங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்குமே தவிர இப்படி நடக்காது. சிறுசேரி ஐடி பார்க்கில் அதில் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணை வந்து கற்பழிச்சாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஓரிரு நாட்களுக்குள்ளேயே அவங்க ஆந்திராவிலேயே கர்நாடகாவில் இருந்த அந்த குற்றவாளிகளை பிடிச்சிட்டு வந்து என்கவுண்டரில் போட்டாங்க அம்மா. அதற்கு பிறகு அம்மா சொன்னது போல் என்னுடைய ஆட்சி வருகிறது என்று தெரிந்தாலே தமிழகத்தில் இருக்கிற குற்றவாளிகள் ஆந்திராவுக்கு அந்தண்ட பக்கம் போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதை வந்து கடைசி வரைக்கும் நிறைவேற்றுறாங்க. அதுபோல் எடப்பாடியார் ஆட்சியிலையும் சரி எந்த விதமான மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்ததாக நமக்கு தெரியலை. ஆனால் திமுக அரசு வந்ததற்கு பிறகு நடக்கின்ற கொலைகள் கொள்ளைகள் அதில் வந்து எண்ணிலடங்காதவை. அதற்கு முக்கிய காரணமாக அமைவது கஞ்சா, போதைப்பொருள். முதல் நாள் வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லுவார் வந்து கஞ்சா இல்லாத மாநிலமாக மாற்றி விட்டோன்னு. அன்னைக்கு மாலை தான் வெளியானுச்சு கீழ்பாக்கு இது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால் கஞ்சா வளர்ந்திருப்பது. அதை விட பியூட்டியாக அடுத்த நாள் என்ன பண்ணார் தெரியுமா முதலமைச்சர்? திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் கஞ்சா சாக்லேட்டுகள் பிடிபட்டிருக்கின்றன. யார் சொல்கிறா? முதல்வர் அவர்களே சொல்கிறார். முதல் நாள் மாசு சொல்கிறாரு, அவங்க அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர். மறுநாள் இன்கான்ட்ரவன்ஷன் டு தட்டு மறுநாள் முதலமைச்சர் சொல்கிறாரு திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் கஞ்சா சாக்லேட்னா, அப்போ ஒரு மாவட்டத்தில் 1 லட்சம்னா அப்போ தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களில் எத்தனை லட்சம்னு நீங்களே தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ அவங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பொய் சொல்கிறாருன்னு அவன் முதலமைச்சர் சொல்கிறாரு. இதுதான் இவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி, இவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது. பொய்யான மாயையை கட்டமைக்க விரும்புவாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி தவறுகளை செய்கிறவங்க யாரோ கட்சிக்கு அப்பாற்பட்ட நபரா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இன்றைக்கி இப்போ நீங்கள் வந்திருக்கிற இந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு வருவாய்த்துறை முன்னாள் ஊழியர் ஒருத்தரை வீடு பூந்து அடிச்சிருக்காரு. யாருன்னு கேட்டிங்கன்னா ரமேஷுங்கிற கவுன்சிலர், திமுக கவுன்சிலரு. 10 பேர் அழைச்சிட்டு போய் இவங்க வீட்டில் நாய் குலைக்குதுன்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாராம். இவர் ஒரு 10 பேர் 20 பேர் அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டில் பூந்து அடித்து எல்லோரும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. இப்போ பாலிமர் நியூஸில் பார்த்துட்டு வர்றேன். அப்போ ஒரு கவுன்சிலர், யாரோ ஒரு சாதாரண நபர் செய்கிறாருன்னா ரைட்டு, ஒரு கவுன்சிலராக இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு சமூக கடமை இருக்குது. இவங்க வீட்லேயும் போய் ஓட்டு கட்டிருப்பில்ல? ஆமாம். அடுத்து ஒரு கவுன்சிலர் இந்த மாதிரி தப்பை செய்கிறாங்கன்னா அது வந்து தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும். இன்றைக்கி மீடியா உலகம், சோசியல் மீடியா உலகம், காட்சி ஊடகங்கள் உலகம் உடனடியாக அடுத்த நிமிடம் நாம் செய்கின்ற தவறு உலகத்துக்கு தெரிந்துவிடும். தெரிஞ்ச போதும் நம்மளுடைய தனிப்பட்ட வன்மத்தை தீர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி யாராவது நீங்கள் அதிமுக காரங்களை பார்த்துறீங்களா? இல்லை. சொந்த கட்சியில் அமைச்சராக இருந்த பசும்பொன் தாகிருஷ்ணனை வெட்டி கொண்டவங்க தான் அவங்க. எந்த விதமான என்ன நடந்துச்சு? உள்கட்சி பிரச்சனை. ஆல்ரெடி அருணாவை வெட்டி கொண்டவங்க. அதுபோல் வந்து முருகன், சிவகங்கையில் இதாக இருந்த சேர்மனாக இருந்த முருகனை அதே கட்சியை சேர்ந்தவர்கள் குண்டு வைத்து கொண்டது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அதே போல் செங்கல்பட்டில் வந்து ஒரு கவுன்சிலர், அவங்க பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட், அந்த இதில் வந்து கொலை. இந்த மாதிரி மோடஸ் ஆப்பரண்டி வந்து அதிமுகவில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கட்சிக்காரன் வந்து எங்கேயும் திட்டுறது கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அது அவ்வளவு நல்லவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து அவ்வளவு தவறுகளையும் செய்துவிட்டு எப்படியாவது தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்களை கைப்பற்றி வைத்துக்கொண்டு, குறிப்பாக நாம் ஊடகங்களில் படிக்கிறதெல்லாம் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை காட்சி ஊடகங்களும் இன்றைக்கு வந்து சபரீசனுடைய பெண் டீமால் விலைக்கு வாங்கப்பட்டு இன்றைக்கி வந்து தலைபோகிற விஷயமாக கிட்னி திருட்டு என்னால் சொல்ல முடியும். நான் சொல்லலை, தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை இணை இயக்குநராக இருக்கிற வினித் ஐஏஎஸ் ரிப்போர்ட்டு தான் அது. அதில் வந்து குறிப்பாக இவர் திமுகவினுடைய சட்டமன்ற மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கதிரவன் சார்ந்த மருத்துவமனை நேற்றுக்கு தடை செய்யப்பட்டு விட்டது. அறுவடை சிகிச்சை செய்யக்கூடாதுன்னு. இவங்கள்ட்ட இருக்கிற அட்வொகசி, லீகல் பவரை வைத்துக்கொண்டு இவங்களை விமர்சனம் செய்யக்கூடாது இப்படி அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களுடைய திறமையை எல்லாமே
தவறான வழியில் பயன்படுத்துறீங்களாண்டி நேர்மையான வழியில் பயன்படுத்தலாங்கிறது தான் அதிமுகவினுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அந்த குமாரபாளையம் தாலுக்காவில் மட்டும் 1000 நபர்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்குன்னு நாங்கள் சொல்லலை, வினித் ஐஏஎஸ் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் அமைச்சர் முறைகேடுங்க. முறைகேடு அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி வியாக்கியானங்களை எல்லாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல நீங்கள் உங்கள் அறிவுபூர்வத்தை காட்டினீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். அதை விட்டுட்டு அதில் இருக்கிற இலக்கண பிழையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அந்த திருட்டை நீங்கள் ஆள் வச்சு செய்கிறீங்களா? ஏன் திருட்டுன்னு சொல்லிட்டா என்ன உங்களுக்கு என்ன குடிமுடிக்கு போய் விடுது? அசிங்கம் இல்லையா? உங்கள் சுகாதாரத்துறைக்கு ஏற்பட்ட களங்கம் இல்லையா? அவலம் இல்லையா? எதனால அது நடக்குது? யார் அவங்கெல்லாம் வந்து நெசவு தொழில் செய்கிறவங்க. நீங்கள் 3 மும்மடங்கு மின்சார கட்டணத்தை உயர்த்துனீங்க, அவங்களால தொழிலை பண்ண முடியல, வாங்கின கடனை அடைக்க முடியல. அந்த கடனை அடைப்பதற்காக தன்னிட்ட இருக்கிற முதலீடு என்ன? கிட்னியை வந்து அவங்க வந்து விற்க வர்றாங்க. அவங்க சொன்ன உருக்கமான சீன் என்ன தெரியுமா? 5 லட்ச ரூபா தரேன்னு அழைச்சிட்டு போனாங்க, 2 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, மிச்சம் இருக்கிற அந்த 3 லட்சத்தை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க வந்து எங்களை ஏமாத்தினவங்களை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலை. அப்போ வந்து எவ்வளவு வறிய நிலையில் இந்த தமிழகம் இருக்கிறது, இதை பற்றி இந்த பிரச்சனையை பற்றி இது வந்து கிட்னி ராக்கெட்டிங் வந்து எப்படி வந்து போதைப்பொருள் ஜாபர் சாதிக்கினுடைய விஷயம் வந்து FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்க உளவு பிரிவு வந்து டெல்லிக்கு தகவல் கொடுத்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ட்ரிப்ளிகேனுக்கு வந்து ட்ரிப்ளிகேனில் சகாரா கூரியர் நிறுவனம் யார் ஜார்ஜ் ஆஃப் தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசனுடைய சகாரா கூரியர் நிறுவனத்துக்கு வந்து யார் கடத்துறான்னு பார்த்தா உங்கள் கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தென்சென்னை தெற்கு அயலக பிரிவினுடைய செயலாளர் ஜாபர் சாதிக்கு தான் திருடுறாருன்னு கண்டுபிடிச்சாங்களே, அது அந்த திருட்டு. அது ஒரு உலக அளவில் ஃபேமஸான திருட்டு. அதே போல் இப்போ வந்து கிட்னி திருட்டம், கிட்னி ராக்கெட்டிங் டீம் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து தகவல் சொல்லி இது எங்கே விற்றுருக்காங்கன்னா கம்போடியாவில் கொண்டு போய் 80 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதை விற்றது யாருன்னா திருச்சியை சேர்ந்த ஒரு மருத்துவர், இவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை. இப்போ அந்த மருத்துவர் தலைமறைவாகி இருக்கிறார். அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் அந்த திருட்டை செஞ்ச ஆனந்தன்கிறவர் உங்கள் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர், அரெஸ்ட் பண்ணப்படாமலே இருந்தார். திராவிட ஆனந்த் பேர், முழு பேர் வந்து திராவிட ஆனந்த். அதிலே தெரியுது அவங்க திராவிட மாவட்ட லட்சணம் எங்கே பாரு இழிச்சுக்கிட்டு நிற்கிதுன்னு. மதுரையில் வந்து சதீஷ்குமார்னு ஒரு வழக்கறிஞர் இதை வந்து சிபிஐ என்கொயரிக்கு வேணும்னு வழக்கு போடுறாரு. மதுரை அமர்வு வந்து என்ன சொல்லுதுன்னா சிறப்பு புலனாய்வு குழு அமைக்குது, எஸ்ஐடி பிரம்மானந்த் சின்ஹா தலைமையில் அமைக்கிறாங்க. இந்த யார் தமிழகத்தில் பணிபுரிகின்ற அதிகாரி பிரம்மானந்த் சின்ஹா ஏடிஜிபி தலைமை. இப்போ ஏடிஜிபியாக நீங்கள் பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்க. அதை எதிர்த்து யார் வழக்குக்கு போகிறா? இதே திமுக அரசு வழக்குக்கு போகுது. அப்போ என்ன காரணம்? உங்கள் கட்சிக்காரனை காப்பாற்றுறதுக்காக நீங்களே போகிறேன். நான் என்ன சொல்கிறேன், தப்பு உங்கள்கிட்ட இல்லைன்னா சிபிஐ என்கொயரி என்ன இன்டர்போலே வந்து விசாரிக்கட்டும்னு நீங்கள் சொல்ல வேண்டிய மாறுதட்டி சொல்ல வேண்டியன. நீங்கள் ஏன் அதை எதிர்த்து போகிறீங்க? உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிச்சு? விசாரணையை நடத்தட்டும்னு தலையில் ஒரு கொட்டு வச்சு அனுப்பிச்சா. ஆமாம், இதை காட்சி ஊடகங்களை நீங்கள் விலைக்கு வாங்கினதுனால வெளில தெரியலை. நாங்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். உங்களை போன்ற சமூக ஊடகங்கள் நிச்சயமாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து அந்த கிட்னி வந்து 80 கோடி ரூபாய் 80 லட்ச ரூபாய்க்கு கம்போடியாவில் விற்றுருக்கிறதா தகவல் வருதுன்னா எவ்வளவு கேவலமான சீர்கேட்டை நோக்கி இந்த தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் அதுவும் தலைநகர் சென்னையில் போராட்டம் நடக்காத துறைகளே இல்லைங்கிற அளவிற்கு சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு. அதுதான் சார் என்னோட கேள்வியாகவும் இருந்தது. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்கள் ஒரு அருமையான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நிச்சயம் தீங்கு நடந்தா அதுக்கு திமுக நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வார்த்தையில அழகா பிரயோகம் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து சமவேலை சம ஊதியம் அப்படிங்கிற சார்பாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஆசிரியர்கள் அந்த சங்க தலைவர்களை வந்து ஹோம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபோன்கள் எல்லாமே வந்து போலீஸ் வந்து கையால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தனிமனித சுதந்திரம் பாதிக்கப்படுதுங்கிற விஷயத்தையும் வந்து நோட்டீட் பண்ணி சொல்லி. நிச்சயமாக அதாவது ஏறக்குறைய 18 நாட்களாக அந்த போராட்டம் தொடர் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த சமவேலைக்கு சம ஊதியம் கேட்கின்ற அந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் ராபர்ட் வந்து மிக சிறப்பாக தன்னுடைய கடமை அவர் என்ன கேட்குறாரு, உங்களுடைய வாக்குறுதி எண் 311 நீங்கள் சமவேலைக்கு சம ஊதியம் தர்றேன்னு சொன்னீங்க, அதை கொடுங்கன்னு தான் கேட்குறாரு. என்னன்னா 1/6/2009 வேலைக்கு வந்தவங்களுக்கும் அதுக்கு நாள் 31ஆம் தேதி வேலைக்கு வந்தவங்களுக்கும் இடையில 3170 ரூபா பேசிக் பேயில் இடிக்குது. அதுக்கு நாளோ ஒரு 28ஆம் தேதியோ 29ஆம் தேதியோ வேலைக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மல்டிப்ளையர் 1.86% போட்டு ஏறக்குறைய பேசிக் பேயில் மட்டும் 3170னா என்னுடைய கிளைண்ட் ஒருத்தங்க தேன்மொழின்னு கடலூர் மாவட்டத்தில் அவங்களுக்கு வழக்கு போட்டேன். ஏறக்குறைய 20 லட்ச ரூபா லாஸ் வருது. 15 வருஷம் 20 வருஷம்னு கணக்கு பண்ணிங்கன்னா 1/6/2009 வாரம் சேர்ந்தவங்களுக்கு ஒரு 20,000 ரூபா சம்பளம். அவங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து 8,000 ரூபா. அவங்களுக்கு வந்து 11,700 முதல் நாள் சேர்ந்தவங்களுக்கு கூட அடுத்த நாள் சேர்ந்தவங்களுக்கு 8,000. இவங்களுக்கு 8,000, அவங்களுக்கு 11,170ன்னா ஒரே வேலையை செய்கின்ற
ஒரே படிப்பை படித்த ஒரே இடத்தில் வேலை பார்க்கின்றவருக்கு ஒருத்தர் வந்து 8,000 ஒருத்தர் 11,370 யாராக இருந்தாலும் 170 யாராக இருந்தாலும் பிரச்சனைக்கு வரதான் செய்வாங்க. இது வந்து உண்மையாக நியாயமான கோரிக்கை. இது யாருடைய கவர்மெண்ட்ல நடந்துச்சு? தங்கம் தென்னரசு அமைச்சராக கல்வி அமைச்சராக இருந்தார் 1/6/2009. அன்னைக்கே இதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு கிரேடு பேயை அறிவிச்சிருக்கணும். அறிவிக்காதது தவறு. இப்போ அவங்க போராடுறவங்களுக்கு நீங்கள் சரியான நியாயத்தை கொடுக்கணுமா இல்லையா? பண்ணலாம். 1. 2வது, நேற்று தான் டேப்ஸ் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். அஷ்யூர்டா? அது மிஸ்பிஹேவ்டுன்னு எங்களால் சொல்ல முடியும். அதுக்கு இன்கான்ட்ரவென்ஷன் டு தட்னா மிஸ்பிஹேவ்டுன்னு எங்களால் சொல்ல முடியும். அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமில் GO 7 வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். ரோமன் லெட்டர் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விதி எண் 5 ரோமன் லெட்டர் 4ல் அப்பான் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஒயில் இன் சர்வீஸ் கிராஜுவிட்டி ஷல் பி பெய்டு. ரிட்டையர்ட் ஆனாங்கனாலோ செத்தாங்கனாலோ கிராஜுவிட்டி வில் பி பெய்டு ப்ரொபோஷனல் டு த லெங்த் ஆஃப் குவாலிஃபைங் சர்வீஸ். அவங்களுடைய பணி இதை பொறுத்து நீளத்தை பொறுத்து. சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் சீலிங் ஆஃப் ₹25 lakhs. 30 வருஷம் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க 50 லட்ச ரூபா கட்டியிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் சீலிங் எவ்வளவு? 25 லட்சம். நீங்கள் கட்டுற 50 லட்சத்தில் 25 லட்சத்தை நாங்கள் ஆட்டையை போட்டுக்குவோம். இப்போ ஏற்கனவே இருக்கிற பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்னென்னா 10% மாதம் அவங்களுடைய சம்பளத்தில் 10% அவங்க கான்ட்ரிபியூஷனாக கொடுப்பாங்க, கட்டிக்கிட்டே வருவாங்க. ரிட்டையர்ட் ஆகிற போது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 50 லட்சம்னா கவர்மெண்ட் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ₹1 கோடி கையில் கொடுத்து உங்களுக்கு அனுப்பும் வீட்டுக்கு. இது கூட சிறந்த திட்டமாக தான். இப்போ இதை கம்பேர்ட் டு இந்த தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு பாருங்க, டேப்ஸ், ஓட்ட விழுந்த டேப்பு. இந்த டேப்புக்கு பதிலாக அவன் 50 லட்சத்தை வாங்கிட்டு போனால் ஒரு பொண்ணு கல்யாணத்தை பண்ணுவாங்க, புள்ள கல்யாணத்தை பண்ணுவாங்க, ஒரு வீட்டை கட்டுவாங்க, அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற இறுதி மரியாதை. அதையும் இப்போ பிடுங்கிக்கிட்டு அவர் 50 லட்சம் கட்டியிருந்தாலும் அவருடைய பங்களிப்பில் 25 லட்சத்தை தான் கொடுப்பாங்க. வாட் அபவுட் யுவர் கான்ட்ரிபியூஷன், வாட் அபவுட் த கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கேட்டிங்கன்னா பட்ட நாமம். திரும்ப நானும் 10 வாட்டி படிச்சுட்டேன், எங்கேயுமே அதை பற்றி வார்த்தை இல்லை. அப்போ முதல்வர்கள் லட்டு ஊட்டி அது அவங்களுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ்ன்னு அவங்களுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கிற ஒருத்தர் லட்டு ஊட்டி. அப்போ அந்த இது வர்றதுக்கு முன்னே லட்டெல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டீங்க. ஆமாம், நான் உண்மையிலே லட்டு கொடுக்குற விஷயமா தான் உண்மையிலே பாராட்டு. எதிர்க்கட்சியாக உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் உங்களுடைய சரிகளை வந்து பாராட்டுவதற்கும் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எந்த இடத்துலையும் அரசியல் பண்ண விரும்புகிறவங்க கிடையாது. ஆனால் தப்பை சரின்னு சொல்லி கட்டமைக்கின்ற பொய்யான வாதம்லாம் உங்களை மாதிரி எங்களால் செய்ய முடியாது. அவர் வந்து கட்டிக்கிட்டே இருப்பாராம். 50 லட்சம் கட்டியிருந்தாலும் 25 லட்சம் தான் சீலிங்கா. சரி, வாட் அபவுட் யுவர் ஓன் கான்ட்ரிபியூஷன், கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எங்கன்னு கேட்டால் இல்லையா. அப்போ இல்லைன்னா அந்த 50 லட்சத்தை வச்சுக்கிட்டு மாதம் 40,000, அவர் இறுதியாக அவர் 1,4 லட்சம் 1,5 லட்சம் வாங்குறாருன்னா 75,000. 50 லட்சத்துக்கு 75,000 வட்டி பணத்தில் வந்து பாதி ஆட்டை போட்டு பாதி தான் கொடுக்குறீங்க. இப்போ இன்பிட்வீன் இந்த 1/4/2003 இன்னைக்கு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து மெர்சி பென்ஷனா, கருணை ஓய்வூதியமா. அது எவ்வளவு? குறைந்தபட்சம் 7,500. புரியுதா உங்களுக்கு என்னென்னு? 7,500 ரூபா பிச்சை காசை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் கொடுப்பது ஓய்வூதியமாக இருந்தால் அவங்களுக்கும் கொடுக்கணும்ல? ஆமாம், ரைட்டா? அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. அப்போ அது ஓய்வூதியம் கிடையாது, ஏமாற்று ஓய்வூதியம். தேர்தலுக்காக வந்த கட்டமைக்கப்பட்ட போலியான ஓய்வூதியம். கண்கட்டி வித்தையா தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதற்கு. இப்போ ஏறக்குறைய வந்து தலைமைச் செயலகத்திலே போன வாரத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு. யாரை கேட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு வந்தீங்க, யாரை கேட்டு ஸ்வீட் விட்டீங்க? ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற சங்கத்தில் பெரிய சங்கங்கிறது தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் ஏறக்குறைய 55,000 பேர் அதில் மெம்பராக இருக்காங்க. அப்போ அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டுமொத்தமாக ஒரு 2-3 நாட்கள்லேயே அரசு ஊழியர்கள் புரிந்து கொண்டார்கள். நான் கூட ஒரு பேட்டி கொடுத்தேன். பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்னு சந்தானம் படத்தில் வர்ற காமெடி மாரி. அது மாதிரி வந்து வைரமுத்து அவர்கள் கவிதையில் சொல்றதா இருந்தால் பட்டு வேட்டிக்கு கனவு கொண்டு இருந்த போது கட்டியிருந்த கோணமும் கலவாடப்பட்டதுன்னு இன்னைக்கு அரசு ஊழியர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏன் பொய்யா நீங்க சொல்ல விரும்புறீங்க? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். 3,000 இப்போ கொடுக்குறீங்க, போனாண்டி ஏன் கொடுக்கல? எடப்பாடியார் பேர் இல்லை, கொரோனா பேரிடரில் என்ன கேட்டீங்க? 5,000 கொடுக்கணும்னு கேட்டீங்க. 2,500 கொடுத்தாலும் திரும்ப இதானதுக்கு பிறகு 2,500 + 1,500 5,000 கொடுத்தாங்க. அதுல புரிஞ்சுக்கணும். ஆமா, ஆனா நீங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியாம எலெக்ஷன் வர்ற வருடத்துல மட்டும் கொடுக்குறீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நீங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு, திரும்ப ஆட்சியில் வர்றதுக்காக நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்கிற கருத்தை பதிய வைக்கணும். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து சார் பல்வேறு திட்டங்கள், அதாவது இந்த 2026 தேர்தல் வரதை நோட்டி பல்வேறு திட்டங்கள் இந்த ஜனவரி மாதம், டிசம்பர் மாதம் இறுதியிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜனவரி மாதம் அதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த லேப்டாப் வழங்குற திட்டம். இந்த லேப்டாப் வழங்குற திட்டம் குறிப்பாக
இறுதி ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு ஓட்டு போடுற ஓட்டு போடுற அதை கூட மாணவர்கள் சொல்லி அதிலே கீழாலே போடலாம். ஓட்டு போட குவாலிஃபிகேஷன் உள்ளவர்களுக்கு மட்டும்னு சொல்ல கூட ஒரு ஸ்டார் போடுவாங்கல்ல விற்கிற இதுல இல்ல எல்லா ஆமா. மெர்ச்சன்ட்ஸ்லயும் அந்த மாதிரி கூட போட்டு பண்ணலாம். அதுல இன்னொரு ஸ்டார் இப்ப இருக்கு சார். கண்டிஷன் சப்ளைங்கிறது திமுகவோட சைடுல இருக்கிற மாதிரி கண்டிஷன் சப்ளை தெரியாத ஒரு ஸ்டார் என்னன்னா அவர்களால் தயார் செய்யப்பட்ட பல பேச்சாளர்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் அவங்களே ரிலீஸ் பண்ற அளவுக்கு போயிருக்கு. அது பண்ணுவாங்க. அது அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ கருணாநிதிக்கும் கருணாநிதி குடும்பத்திற்கும் தெள்ள தெளிவாக பொருந்தக்கூடியது. எல்லாம் செய்யறது பூரா பொய்யாவும் தப்பாவும் செஞ்சுட்டு நல்லதை செஞ்சது மாதிரியே நடிப்பாங்க. அது ஏன் உதயநிதி சொல்லலையா, நான் நீட்டுக்கான ரகசியம் எங்க பாக்கெட்ல இருக்கு, இப்போ நாங்கள் வந்ததும் முதல் கையெழுத்து தான் போட்டாங்களா, இங்க கேள்விப்பட்டீங்களா? வாய்ப்பு இல்லை அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா? இல்ல அவங்களே சொல்லிட்டாங்க எங்களால முடியல. அப்புறம் முடியாத ஒன்றை அப்போ ஏமாத்துறதுக்கு தானே செஞ்சீங்க. 505 வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களாங்க. நீங்கள் 505 வாக்குறுதியில் 80% நிறைவேற்றிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்புறம் ஏன் ஓட்டு கேட்டு போகிறீங்க? அதில் தானேங்க இந்த சமவேலைக்கு சமூதியம். இன்னைக்கு நடக்கிற போராட்டங்கள் மட்டும் சமவேலைக்கு சமூதியம், இந்த ஓய்வூதியத்தை சம்பந்தமான போராட்டம், தொகுப்பூதிய ஆசிரியர்கள் 16,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. கேண்டி கிராஃப்ட்ஸ், ஓய்வூதியம், வேளாண்மை, அந்த மாதிரி இப்போ பகுதி நேர ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்கள் அவங்க 16,000 பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள செவிலியர்கள் 8,500 பேர் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னா 1000 பேருக்கு தான் பண்ணியிருக்கீங்க, பாக்கி பேருக்கு கொடுக்கல. அப்போ அதில் அங்கே என்ன கட்சிக்காரங்களை பார்த்து கொடுத்தீங்களாங்கிற ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு செவிலியர்கள் போராடி கொண்டு இருக்கார்கள். ஏறக்குறைய 2000-3000 ஊராட்சி செயலாளர்கள் இங்கே சென்னையில் தலைமைச் செயலகத்தை சுற்றி அங்கங்கே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் தூய்மை பணியாளர்கள் டிசைனாக போராடுறாங்க. மெரினா கடற்கரையில் ஒரு பக்கம் போராடுறாங்க, ஒரு பக்கம் கருணாநிதி சமாதியில் போராடுறாங்க, ஒரு பக்கம் இதில் கூவாற்றில் இறங்கி போராடுறாங்க. ரவிக்குமார் போன்றவங்க வழியே இல்லாமல், மருத்துவ செலவு கூட வழி இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டும் இறந்து போகிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதின்னு திரும்ப சொல்லிக்கிறார்ல. வெங்கவேலில் பாதிக்கப்பட்டது யார்? ஒடுக்கப்பட்ட மக்கள். தூய்மை பணியாளர்கள் 80-90% யாரு? ஒடுக்கப்பட்ட மக்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உண்மையான பிரதிநிதியாக நீங்கள் நான் திரும்ப திரும்ப எனக்கு மனசுக்குள்ளார தோன்றது, அப்போ எங்கேயோ இருக்கிற ராம்கி நிறுவனம் ஓட்டு போட்டுருமா? அவன் மாதம் வரைக்கும் 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். நீ 16,000 தான் உனக்கு நாளையிலேருந்து சம்பளம்னா இந்த 23,000த்துக்கே அவன் 5,000 ரூபா பட்ஜெட், துண்டு விழுகிற பட்ஜெட்டை தான் போட்டு வச்சிருப்பான். ஆமாம், 30,000த்துக்கு செலவு வச்சிருப்பான். நீ அதையும் குறைச்சி நீ 16,000த்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அப்போ அதில் என்ன, அதிலோட இவ்வளவு பிரச்சனையும் தாண்டியும் நீங்கள் இப்போ 2 மண்டலம் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? 5, 8வது மண்டலத்தையும் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அதை எங்கேயாவது முழு பூசணிக்காக சோத்துல முறைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு செயலை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டு நல்லாட்சி நடப்பதாக ஒரு இருமாந்த நிலையில் பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் கேட்குறது, இந்த ராம்கி நிறுவனம் ஓட்டு போட முடியாது, இந்த மக்கள் தானே ஓட்டு போடணும். அப்போ இதை தாண்டிய அந்த ராம்கி நிறுவனத்தை ஆதரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏன் உங்களுக்கு வருது? அப்போ இந்த கான்ட்ராக்டை நாங்கள் தர்றோன்னு ஒரு 200 கோடியோ 300 கோடியோ ஆதென்டிகேட்டடாக சொல்லலைனாலும் இதற்கான முகாந்திரம் இருக்கா இல்லையா? இப்போ கட்டிங்க வாங்கிக்கிட்டு தான் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க. ஏன்னா ஓட்டு போடுற மக்களே வேண்டாம், அதை தாண்டி அது பின்னால் ஏதோ ஒன்று இருக்குங்கிறத தெரியுதா இல்லையா? அடுத்து ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திகழ ஆரம்பிச்சுட்டு, உங்களுடைய அமைச்சர் ஃபினான்சியல் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார்? இன்னைக்கு அவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு மாற்றிட்டீங்க, 30,000 கோடி அடிச்சு குவிச்சிட்டாங்கன்னு சொன்னார். 1. 2வது, மதுரை மேயர் அவருடைய கணவர் பொன்வசந்த், அதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் நேர்மையானவர், அவரை நான் இன்னைக்குமே குற்றச்சாட்டு சொல்ல மாட்டேன். அவருடைய ஆதரவில் வந்தவங்க தான் இந்திராணியும் பொன்வசந்தம் கைது செஞ்சுட்டீங்க. 200 கோடின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக 1000 கோடிக்கு நடந்துறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் ஏன் அந்த இவங்களை நீங்கள் மேயரை கைது செய்யலை? கைது செய்யணுமா இல்லையா? கண்டிப்பாக. உங்களுடைய லஞ்ச ஒழிப்பு துறை தானே கைது செய்யுது. இல்லை சார், ஒரு மேயரை கூட கொண்டு வர முடியல. அப்போ மறைக்க முடியாத அளவிற்கு விண்ணை முட்டிய ஊழல் அங்கே நடந்திருக்கு. சரி, உங்களுடைய திருநெல்வேலி மேயர் யாரால தோற்கடிக்கப்படுகிறார்? உங்களுடைய திமுகவினுடைய கவுன்சிலர். அப்போ அங்கே கட்டிங்கில் ஷேரிங் இல்லை, பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலூர் தொகுத்தவற்றில் எல்லாம் தொலைன்னு சொன்ன மாதிரி அங்கே அது நடக்காததுனால மேயர் அங்கே தோற்கடிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர்ல அதேதான் புதுக்கோட்டையில். ஆமாம், இப்போ இது எல்லாமே நமக்கு புரிய வருகிறதா இல்லையா என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரி, உங்களுடைய நகர்ப்புற நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல்ல 1020 கோடி ரூபாய்க்கு நடந்ததா சொல்லி இப்போ வழக்கு போட்டாங்க. இன்பதுரை எங்கள்
சட்டத்துறை பாராளுமன்ற உறுப்பினர் இன்பதுரைன்னா வழக்கு போட்டிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில். அதுக்கு ஆதென்டிகேட்டட் எவிடன்ஸாக 232 பக்கம். அவங்க ஏதோ சும்மா வேக் அலிகேஷனோ பேல்ட் அலிகேஷனோ மொட்டையான அலிகேஷனோ அவங்க கொடுக்கல. 232 பக்கத்தில் அவங்களுக்குள்ளார நடந்த வாட்ஸ்அப் சாட்ஸு, அந்த 10 ரூபா ஹவாலா மோசடி மாதிரி ஒரு நோட்டை கொண்டு போய் காட்டி ஒரு நபரை பார்க்குறது, அவர் அந்த ஒரிஜினல் நோட்டை வச்சுருந்தாருன்னா அவர் தான் வேலை வாங்கி கொடுக்குற ஏஜென்ட்டு. அவர் மூலமாக குடிநீர்வழங்கல் துறையில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சூப்பரண்ட் இன்ஜினியர், இது ஜூனியர் இன்ஜினியர், இதுக்கெல்லாம் 25 to 35 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கினதாகவும், அங்கே எடுத்த டிவைஸில் இருந்த 150 பேருடைய லிஸ்ட்டு வந்து இங்கே செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்துச்சுன்னு சொல்லி அமலாக்க பிரிவு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு டிஜிபிக்கு. அதுக்காகவே பொறுப்பு டிஜிபிக்கு பதிலாக பொறுப்பு டிஜிபி. இந்த மாதிரி கேலி கூத்துக்கள்லாம் பொறுப்புக்கு பொறுப்பு போடுற ஒரே கவர்மெண்ட்டு உங்கள் கவர்மெண்ட்டு தான். ஏன் இந்த வேலைங்கிற, ஏன் இந்த தகுடு தத்தம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக சத்யராஜ் படத்துல எல்லாம் நிறையா வரும், விஸ்வபரத்தில் வரும்னு நினைக்கிறேன். இந்த தகுடுதத்தங்கள்லாம் எதற்குன்னு கேட்குறேன். எதை காப்பாற்றுவதற்கு, எதை செய்வதற்கு? கேட்டால் திராவிட மாடல், வாத்தியா மோடி வந்துட்டாரு, அவங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் சொல்ல முடியுமா? சொன்னால் செருப்பு கழட்டி அடிக்க மாட்டான், பொய் ஏன்டா சொல்கிறேன்னு. அதானே இப்போ மறைமுகமாக வேலை. இன்றைய வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை எங்கேயுமே யூஸ் பண்ணல. அதில் அவங்க தெரிஞ்சு தெளிவாக தான் இருக்கிறாங்க. அது நான் ஊழல் இல்லாத ஆட்சின்னு நல்ல காலம் மாசு மறந்துட்டாரு போல இருக்கு. அதையும் சொல்லியிருக்கலாம், கஞ்சா இல்லாத தமிழகம்னு அவர் சொன்ன மாதிரி. இல்ல சபாநாயகர் இப்ப பேசுற அளவுக்கு இருக்குல்ல. ஆமா, இப்ப வந்து என்ன நீங்க வந்து இங்க சாதித்து விட்டீர்கள், திரும்பவும் நாங்க இதை கொண்டு வரணும்னு நீங்க சொல்றீங்க. உங்க கூட்டணி கட்சின்னு சொல்றாங்க பாருங்க. அதை விட அந்த கூட்டணி கட்சியில இருக்கிறவங்கலாம் உண்மையிலே வந்து பெரிய போராளிகளாக நான் நினைத்து கொண்டு வந்தவர்கள் மார்க்சிஸ்டுகள். நீங்க தந்தையார் கூட மார்க்சிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஆனா வந்து அவர்களால் இன்னைக்கு வரைக்கும் சாம்சங்கில் தொழிற்சங்கத்தை அமைக்க முடியலை. அவங்கள வந்து ஒரு தொழிற்சங்கங்கிறது ஒரு அடிப்படை உரிமை, அதுவே அமைக்க முடியலை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அப்புறம் எப்படி அயலக நாட்டிலேருந்து வந்து நாங்கள் வந்து முதலீடுகளை ஈர்ப்போம்னா எப்படி வருவான் சார்? இன்னைக்கு அயலக நாட்டு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காரு முதல்வர் அவர்கள். துணை முதல்வர் சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை, இங்க தமிழர்கள் வந்து நீங்க அயல் நாட்டுல ஃபாரின்ல குடும்பத்தோட போய் சந்தோஷமா இருக்க காரணம் திமுகன்னு சொல்லியிருக்காரு. இதை விட தற்குறித்தனம் வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க. என்ன சார் இப்படி அவர் எவ்வளவு ஒரு இதா பேசியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், இங்கேருந்து பிழைப்புக்கு வழி இல்லாமல், அவர் வேற வியூவில் சொல்கிறார், நான் வேற வியூவில் சொல்கிறேன். புரியுது. பிழைப்புக்கு வழி இல்லாமல் இங்கே ஒரு 50,000 1 லட்சத்தையோ சம்பாதிக்க வழி இல்லாமல் வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க. அவர்களுடைய உழைப்பை நான் மதிக்கிறேன். இந்த இடத்துலையும் அவர்களுடைய உழைப்பை மதிக்கிறேன், அவர்களுடைய திறமையை மதிக்கிறேன். இன்னைக்கு சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக இருக்காருன்னா உண்மையிலே நமக்கு பெருமை, அதிலெல்லாம் அந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு நாங்கள் தான் காரணம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ படித்த அவனை வந்து கேவலப்படுத்துறீங்களா? அவனுடைய படிப்பும் உழைப்பும் காரணமா, நீங்க காரணமா? அப்படி இருந்தா நான் கேட்கிறேன், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வழியை தமிழக அரசு இங்க செய்யாததுனால, நீங்க ஆட்டையை போட்டதுனால அவங்க அங்க போய் உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்னால சொல்ல முடியுமா? என்ன அதனால வந்து பொய்யாக அடுத்தவர்களுடைய உழைப்பை நீங்க வந்து சுரண்ட வேலையை முதல்ல விடுங்க. அதையும் பார்த்துட்டீங்க. இந்த வார்த்தைக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இன்றைக்கு முதல்வர் அவர்கள் அதே ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு இருக்காரு. சரி, நீங்க வந்து இந்த 2021 தேர்தலை ஒட்டி பார்த்திருப்பீங்க. ஒரு பாக்ஸை வச்சு மக்கள்கிட்ட வாங்கினோட இந்த அட்டையை எடுத்துட்டு நேரா வந்து முதல்வர் எங்க அப்படின்னு கேட்டா செக்ரட்டரியில உள்ள விட்டுருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு அயலக அங்க அந்த இதுல கலந்துக்கிட்டவங்க, கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்ட எல்லாத்தையுமே நீங்க வந்து உங்க நாட்டுக்கு, இந்த நாட்டுல நீங்க இருக்கீங்களோ அந்த நாட்டுல போய் இருங்க, சந்தோஷமா இருங்க, வேலை பாருங்க. உங்க சகோதரன் முதல்வரா இருக்கான் அப்படிங்கிற தைரியத்துல நீங்க அங்க போய் இருங்க. எதுனாலும் சரி உங்க சகோதரன் இருக்கான், இந்த தைரியத்துல நீங்க இங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? இப்ப இன்னைக்கு மருத்துவமனையில அந்த இறந்து போனாங்களே, வெட்டி கொல்லப்பட்டார ஆதி, அவங்க மனைவி நினைப்பாங்களா அந்த அவங்க வெளிநாட்டுல சகோதரன் சரி உள்நாட்டிலேயே சரியில்லாம இருக்கானே இந்த சகோதரன் அவங்க நினைப்பாங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்க வர்றவங்களே ஒரு ஸ்டேட்டஸுக்கு மேலே உள்ளவங்க தான் படிக்க வர முடியும். ஆமாம், அவங்கள்ட்டயே ஒரு தப்பு நடந்திருக்கு. அது யாருடைய நண்பனாக இருந்திருக்காரு? மாசுவோடைய நண்பராக இருந்திருக்காரு. நேற்றைக்கு கூட கஞ்சா கடத்துகிற ஒரு பெண்ணு மாசுவோட போட்டோ எடுத்த போட்டோ வந்துகிட்டு இருக்கு. எப்படிங்க உங்களுக்கு வந்து சமூக விரோதிகளை வந்து அப்படியே அடையாளம் கண்டு அவர்களை அங்கீகரிக்கின்ற பாங்கு எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இவங்க எல்லாம் இவ்வளவு கேணைங்களாக இருக்காங்களே, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை விட்டுட்டு இவங்களுடைய கட்டிங்கையும் கமிஷனையும் மட்டும்தான் பார்க்குறாங்களா? கரெக்டாக வந்து இன்டர்நேஷ்னல் மாஃபியாவாக மெத்தப்பட்ட மீன் ஒன்று கடத்துகிற ஜாபர் சாதிக்க பார்த்து அவர் அயலக பிரிவுன்னு சொல்லாமல் அயலக போதைப் பொருள் கடத்தல் பிரிவு ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். அதையெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏங்க பொழப்புக்கு வழி இல்லாமல், நம்ம வந்து மருத்துவ சிகிச்சைக்கு வழி இல்லாமல் சூசைட் பண்ணிட்டு செத்து போன ரவிக்குமார் என்ன நினச்சிருப்பாரு? சகோதரன் ஸ்டாலின் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு நினச்சிருக்க மாட்டாரா? நான் கேட்குறேன். அவங்க முதுகலை மாணவி அந்த ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்திலே கற்பழிக்கப்பட்டாங்களே 6-7 பேரால். என்ன சகோதரன் சரியா இல்லையே?
அப்பா இவ்வளவு அசிங்கமான அப்பாவா நம்மளை காப்பாற்றாம நடுத்தருவில் விட்டுட்டாருன்னு நினச்சிருப்பாங்களா இல்லையா? அண்ணாநகர் எப்படி அண்ணாநகர் சிறுமி கற்பழிக்கப்பட்டு அந்த 8 வயசு குழந்தை அவங்க பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, கம்ப்ளைண்டாடா கொடுக்க வந்தோன்னு அவனை பிடிச்சி அடித்தாங்களா, அவர் என்ன நினச்சிருப்பாரு? இந்த சகோதரன் சரியா இல்லையே, இவன் அப்பான்னு வேற சொல்லிக்கிறாளே, சரியில்லாத அப்பாவாக இருப்பானான்னு அவங்க நினச்சிருப்பாங்களா இல்லையா? எப்படி திருவண்ணாமலையில் தாயின் முன்னிலையில் மகளை கற்பழிச்சாங்களே யார்? காவலர். வேலியே பயிரை மேய்வதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவனையெல்லாம் என்கவுண்டர் போடணுங்க. அம்மா ஆட்சி இறந்துச்சுன்னா நடந்திருக்கும், எடப்பாடியார் ஆட்சியாக இருந்தால் நடந்திருக்கும். அடுத்த ஒருத்தன் அந்த தப்பை செய்வானுங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வர்ற கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பூந்து கொலை பண்ணுகின்ற தைரியம் எங்கேருந்து வருது? இங்கே பொம்மை முதல்வருடைய ஆட்சி நடக்குது, ஒன்றும் இங்கே நடக்காது. நான் இங்கே ஒரு வேறுபாட்டை சொல்ல வர்றேன். நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் தானே முன் வந்து கைதானவர் திருவங்கடம். என்கவுண்டர் போட்டிங்களா? அப்போ அதில் பின்புலத்தில் என்ன இருக்குது? இந்த மாதிரி குற்றவாளிகளை பிடிச்சி என்கவுண்டர் போட்டிங்கன்னா உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன். அப்போ அங்கே வந்து யாரையோ காப்பாற்றுவதற்கு, யாரையோ ஷீல்டு பண்ணுவதற்கு முத நாள் போர்க்களமாக வெடிக்கிறாரே திரும்ப, மறுநாள் சத்த நாடியும் ஒடுங்கி போயிட்டார். அப்போ என்ன இதில் நடக்குது? நீ உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய செயல்பாடும் நேர்மையாகவும் நியாயமாகவும் இல்லை. நீங்கள் ஏங்க காட்சி ஊடகங்களை வந்து கட்டுப்படுத்தணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற காட்சி ஊடகங்களுடைய எங்கேயாவது நீங்கள் கிட்னி திருட்டு பற்றி தலைப்பு எடுத்திருக்காங்களா? எங்கேயாவது எடப்பாடியார் சட்னி சாப்பிட்டாரா, தயிர் வைத்து சாப்பிட்டாரா, இதை பற்றி தலைப்பு எடுக்கிறவர்கள் சாம்பார் வைத்து சாப்பிட்டாரான்னு முகமூடி அணியாமல் போனாரா அப்படின்னு தலைப்பு எடுக்கின்ற காட்சி ஊடகங்கள், தமிழகத்தில் இருக்கிற சேட்டலைட் மீடியாக்கள் என்னைக்காவது ஆயிரக்கணக்கானவருடைய கிட்னிகள் திருடப்படுவது என்பது ஒரு நாட்டினுடைய அவலம். அதே மாதிரி 1000 ஆண்டுகளில் இல்லாத அவலம் வேங்கவேலில் நடந்துச்சு. மலம் கழிந்த இது வந்து இதுவரைக்கும் எந்த நீங்கள் சோழர்கள் காலத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க, காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட அவலத்தில் அந்த கன்சர்ன் பர்சனை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்திய தமிழகத்தினுடைய காவல்துறை உளவு பிரிவு இருக்குன்னா, இல்லை கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்காங்களா? எதுவாக இருந்தாலும் தப்பு. இந்த தப்புகளை எல்லாம் செய்துவிட்டு நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டோன்னு மாறுதட்டி நீங்கள் திரியிறீங்களே, எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. 6000 பள்ளிகளில் இன்றைக்கி ஹெட்மாஸ்டர் போஸ்ட் இல்லைங்க. ஓராசிரியர் பள்ளியாக 1000 பள்ளிகள் இருக்கின்றன. இந்த அரசு வந்ததற்கு பிறகு ஏறக்குறைய 300 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னையில் மட்டும் 19 ஆரம்ப பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் கேவலம் இல்லையா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இதுவா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நான் கேட்குறேன். எந்த அடிப்படையில் நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க? நாங்கள் அம்மா பேரிட சொல்லுவோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் எங்கோ ஒருத்தர் 2 பேர் லேப்டாப் கொண்டு வந்து அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா பார்த்தாங்க, விஞ்ஞானபூர்வமாக தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் கல்வி பயிலணும்னு சொன்னால் அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் கொண்டு வந்தாங்களா? ஆமாம். அந்த மாணவர்களுக்கு ஓட்டு இருக்குன்னு பார்த்தாங்களாம்மா? உங்களால் மட்டும்தான் இந்த தகுடுதத்த வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். எடப்பாடியார் கொண்டு வந்தார 7.5% இடஒதுக்கீடு, ஆளுநர் கையெழுத்து போடலான்னு தான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. அப்பையும் தான் போடலை. சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து பண்ணாரா இல்லையா? பண்ணாரு. இன்னைக்கு 6344 மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறார்கள். எளிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறார்கள். அந்த கனவு கூட காண முடியாது. இன்னைக்கு வந்து கோடிகள் இல்லைன்னா நீங்கள் மருத்துவம் படிக்க முடியாது. அப்படிப்பட்ட மாணவர்களுடைய கல்வி செலவையும் அரசே இருக்குன்னு போட்டாரே, அது உண்மையான மக்கள் நல திட்டமா? நீங்கள் வந்து பொய்யா எதையோ ஒன்று செஞ்சுட்டு, இந்த அரசு வந்ததுக்கு பிறகு என்னங்க செஞ்சுருக்கு? 1000 ரூபா அந்த இலவச பேருந்து, இப்போ இந்த 3000 ரூபா பொங்கலுக்கு போன இந்த 3ஐ தவிர வேற ஏதாவது ஒன்று மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தை சொல்லுங்க. நான் செய்தி தொடர்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் பொது வாழ்க்கையை விட்டே விளக்கிறேன். ஏதாவது ஒன்று எங்களால் மாறுதட்டி சொல்ல முடியும். 7.5% இடஒதுக்கீட்டிலிருந்து ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்ததிலிருந்து, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததிலிருந்து, 22,000 ஏரிகளை தூர்வாரியதிலிருந்து, 22 லட்சம் மக்களுக்கு வந்து கொரோனா பேரிடரில் விலையில்லாமல் உணவுகளை அம்மா உணவகத்தின் மூலமாக கொடுத்ததிலிருந்து, ஆயிரக்கணக்கான அத்திக்கடவு அவிநாசி திட்டம், 4 மாவட்டங்களுக்கு சேர்ந்த மக்கள் விவசாயிகளுடைய 65 ஆண்டு கால பிரச்சனையை ஒரே அட்டிய ஸ்ட்ரோக்கில் 95% வேலையை முடிச்சுட்டு போனாங்க. 5% வேலையை இப்போ முடிச்சு 3.5-4 வருஷத்துக்கு பிறகு இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த மக்கள் மீது இருக்கிற அக்கறை என்ன? உங்களை மாதிரி எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சார். அதே தஞ்சை டெல்டாவில் வந்து மீத்தனை ஹைட்ரோ கார்பனை எடுப்பதற்கு கையெழுத்து போட்டது யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்தபோது கையெழுத்து போட்டார். உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்போ ஆயிரக்கணக்கான திட்டங்களை நிறைவேற்றியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏழை எளிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த அந்த தாலிக்கு தங்கம்னா 55 லட்சம் 60 லட்சம் பெண்களுக்கு கொடுத்தோம்னா இன்னைக்கு வந்து 1 லட்சம் 50,000 நாங்கள் வந்து செலவு கொடுப்போம். 1.5 லட்சமாச்சா இன்னைக்கு கணக்குக்கு? மூடிட்டீங்களே, மூடு விழா நடத்திட்டீங்களே, சொல்ல முடியுமா உங்களால்? தாலிக்கு தங்கம் திட்டம்
எத்தனையோ விலையில்லா மடிக்கணினிகள், அதுபோல வந்து சைக்கிள், ஆடு மாடுகள், கறவை மாடுகள் வந்து அந்த அந்த ஊர்லேயே நிலமில்லாத வேற எந்த பிழைப்புக்குமே வழி இல்லாத எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு கறவை மாடு என்பது ஒரு மாதத்திற்கு 15,000 10,000 சம்பாதிக்கின்ற, அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய எளிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அற்புதமான திட்டங்களை தகவமைத்து தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த இடத்துலையும் எங்களால் மாறுதட்டி சொல்ல முடியும். தமிழ்நாடு முழுவதும் அந்த மணியார்கள் என்று சொல்லி அந்தந்த கிராமத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரு குறுநில மன்னர்களை போல அந்த அந்த ஊர்ல வந்து ஒரு கல்யாணமோ காது குத்தலோ கருமாதியோ அந்த ஊர் தலைவருக்கு தெரியாம செய்ய முடியாது. அப்படி இருந்த சூழ்நிலையை ஒரே நாளில் ஒரே கையெழுத்தில் மாற்றியமைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் என்ற பதவியை கொடுத்தது யார் தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எஸ் டி சோமசுந்தரம் ஐயா அவர்கள். அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் வந்து வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த எஸ் டி சோமசுந்தரம் அவர்கள். எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். அந்த 12,000 13,000 கிராம நிர்வாக அலுவலர்கள் 2,500 பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்தாங்க, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு. அப்படிப்பட்ட விரிவான எதிர்கால நோக்கத்தோடு எல்லோரும் சமம் என்று கருதுகின்ற திட்டங்களை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 31% இருந்த இடஒதுக்கீடை 50%, 50% இருந்த இடஒதுக்கீடை 68% மாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுல இருந்து அந்த ஒரே ஒரு எஸ்சி அருந்ததியருங்கிற 1% மட்டும்தான் கருணாநிதி கொடுத்தது. அந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு அங்கே பங்கம் வந்தபோது, இந்திரா சகானி வழக்கில் பங்கம் வந்தபோது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலே 69% இடஒதுக்கீடு இல்லை. இப்போதான் ஹேமந்த் சோரன் வந்து 77% முயற்சி பண்ணாரு, நடக்கல. அதுக்குள்ள அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. தமிழ்நாடு இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். 9வது அட்டவணையில் வந்து திருத்தம் கொண்டு வந்தாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஆனால் பாக்கி மாநிலத்திலாம் 50% மேலே வர முடியாது. அது சங்கர் தயாள் சர்மா அன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருந்தவர். அதற்காகத்தான் இன்னைக்கு அவங்களுடைய நிலையுத்துவானாக இருக்கிறாரு வீரமணி ஐயா அவர்கள். அவர் வயதை மதிக்கணும், அவருடைய உழைப்பை மதிக்கணும். வீரமணி ஐயா அவர்கள் வந்து சமூக நீதி காத்தா வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாங்கன்னா ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்விலை ஒளியேற்றியது. இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்கள் 24 லட்சம் பேர் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில், பாக்கி மாநிலத்திலாம் 17 லட்சம் பேர் தான். இந்த 8 லட்சம் அரசு ஊழியர்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த சிஸ்டம். இப்பயும் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னீங்க? ஒரு காலி பணியிடம் கூட இல்லாம பண்ணுவோம். இப்ப எவ்வளவு தெரியுமா இருக்கு? 4,80,000 காலி பணியிடங்கள் தமிழகத்துல அரசு ஊழியர் காலியிடங்கள் காலியாக இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டாள்கள் நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு 8 பேரை கொண்டாந்து வச்சு வெல்லும் தமிழ் பெண்கள்னு பேட்டியை கொடுக்க வச்சுட்டா 8 கோடி மக்களும் சுபிட்சமா இருக்கிறதா மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. வருகின்ற 2026 தேர்தலில் இந்த ஸ்டாலின் அரசுக்கு, அப்பாவுடைய அரசுக்கு முடிவுரை எழுதப்படும். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய என்னைக்குமே அம்மா தான் தாயுள்ளம் கொண்டவர்கள். அம்மாவை பின்பற்றி வருகின்ற பிள்ளைகள் தான் தாயுள்ளத்தோடு தமிழ்நாட்டு மக்களை அணுகக்கூடியவர்கள். இவங்களை மாதிரிலாம் வந்து என்னைக்கும் கட்ட பஞ்சாயத்தோ பக்கத்து வீட்டுக்காரனை அடிக்கிறதோ அப்படியெல்லாம் ஒரு திட்டத்தை வந்து என்றைக்கும் அதிமுக காரர்கள் என்றைக்குமே செயல்படுத்தாதவர்கள், என்றைக்குமே மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள். 26 இவர்களுடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்படும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த கனவு. செய்தி தொடர்பாளராக இருக்கிற என்னுடைய கனவும் அதுதான் சொல்லி. கண்டிப்பா சார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இந்த மீடியாக்கள் தொடாத ஒரே ஒரு மேட்டர், அதாவது திமுகவோட கூட்டணியில பல்வேறு முடிச்சுகள் விழுந்துட்டே இருக்கு. அதாவது நிறைய முட்டல் முரசுகள் போயிட்டே இருக்கு. அதிமுகவில் ஏதாவது ஒன்னா உடனே தினமும் பேசக்கூடிய இந்த மீடியாக்கள் இந்த திமுகவோட கூட்டணியில் நடந்துட்டு இருக்க விஷயங்களை பேச மாட்டேங்காங்க. அதுல குறிப்பா வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, அதிக சீட்டு அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் நாங்க வந்து ரெட்டலக்க எண்ணங்கள்ல தான் நாங்க இந்த இடம் போட்டிடுவோங்கிற மாதிரி தோழர் சண்முகம் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தோழர் வீரபாண்டியன் அவர்களுடைய பேச்சும் அதே மாதிரி நோக்கி போயிட்டு இருக்கு. திரும்ப அவர்கள் மட்டும்தான் நான் 6 சீட்டு ஜெயிச்சேன், என்ன 10 சீட்டு ஜெயிச்சேன், நான் முதல்வர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு ஓரமா இருந்துட்டு இருக்கிறார். இந்த திமுகவோட கூட்டணியிலே பல்வேறு பிளவுகள் நோக்கி போயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு அதிமுகவா இருந்து ஒரு எதிர்கட்சியா இருந்து இந்த திமுகவோட கூட்டணி எப்படி பாக்குறீங்க? ஒன்று, திமுக கூட்டணி கட்சி, அதாவது கூட்டணிங்கிறது தேர்தல் உடன்பாடு தான். உடன்பாடு என்ன கொள்கை உடன்பாடுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் நீ தனி கட்சி ரன் பண்ற? தேவையில்லை. ஒய் யூ ஆர் ரன்னிங் எ செப்பரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஹவ் டு மெர்ஜ் வித் த டிஎம்கே. எல்லாருக்கும் ஒரே கொள்கை, அப்புறம் எதுக்குங்க தனித்தனியாக ஒரே கொள்கையை ஒன்றா சேர்ந்து பண்ண வேண்டிய ஒன்று. அடுத்து, தங்களுக்கான சீட்டுக்காக மட்டும் குரல் கொடுக்கின்ற இந்த கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய மக்களின் நலன் சார்ந்து, காஜாவில் வந்து படுகொலை நடக்குது, காஜாவில் வந்து உணவு இல்லாமல் வாடுறாங்க. நண்பர் சத்யராஜெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏங்க இங்கே உங்கள் காலடியில் சோத்துக்கோழி இல்லாமல் போராடுறாங்களே தூய்மை பணியாளர்கள், ஏங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் உண்மையான போராளியாக இருந்தீங்கன்னா ரெண்டுக்கும் குரல் கொடுக்கணும். நான் வந்து காஜாவுக்கு குரல் கொடுப்பதை வந்து தவறுன்னு சொல்லலை, ஆனால் இதுக்கும் குரல் கொடுக்கணும். இன்னமும் பார்த்தீங்களா, லேப்டாப்புக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன சம்பந்தம்? லேப்டாப்புக்கும் நடிகர் உண்மையிலே அவங்களுடைய அகரம் ஃபவுண்டேஷனை நம்ம பாராட்டணும், சூர்யாவுடைய. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மாதிரியான
சினி ஸ்டார்ஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சு பேட்டி கொடுக்க வச்சு நல்லாட்சி நடக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைக்கணுமா? இது பழைய ஸ்டார்ஸ் எல்லாம் மறந்துறாங்க. ஆமா. தியாகு, அவர் வாகை சந்திரசேகர், அவங்களெல்லாம் இவங்க தான் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதனால அவங்கள அழைச்சிட்டு வர மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதான் அவங்களே அறிமுகம் போயிடுச்சு. அவங்க இல்ல, பழைய ஸ்டாக்கிஸ்ட் அவங்க, அவங்க புது ஸ்டாக்கிஸ்ட். இப்ப வந்து விஜய் சேதுபதி உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. விஜய் சேதுபதி மேல எல்லாம் நல்ல மரியாதை உண்டு. ஒரு உழைப்பின் அடிப்படையில் வந்தவர். அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா 10,000 பேரை படிக்க வைக்கிற குடும்பம் சிவகுமார் குடும்பம். இவங்கெல்லாம் வந்து லேப்டாப் திட்டத்துக்கு வந்து ஓட்டு போடுகின்ற இளைஞர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற லேப்டாப். நான் கேட்குறேன், இன்னைக்கு காலேஜ் படிக்கிறவங்கன்னா 3-4 வருஷத்துக்கு முன்னே ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. அப்போதான் எங்கள்கிட்ட லேப்டாப் வாங்கியிருப்பாங்களே. கண்டிப்பா அதிமுக ஆட்சியில் லேப்டாப் வாங்கியிருப்பாங்கல்லங்க. 4 ஆண்டுக்கு முன்னா அதிமுக ஆட்சியில் வந்து லேப்டாப் வாங்கியிருப்பாங்க. எங்க நீங்க பொய்யா மாயையை கட்டமைக்க விரும்புறீங்க? புது புது நடிகர்களாக கொண்டு வந்து இவங்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், போராடுறீங்கன்னா எல்லா தவறுகளையும் கண்டித்து போராடணும். ஆமாம். செலக்டிவ் அம்னீசியா மாதிரி நீங்கள் வந்து செலக்டிவாக ஒரு சிலதுக்கு மட்டும் போராடுறதுன்னா, கோவன் போராடுறாரு. யாரை எதிர்த்து தெரியுமா இல்லையா? நிக்கோலஸ் மதுரோவா வெனிசுலா அதிபரை கைது பண்ணிட்டாங்கன்னு கோவன் போராடுறாரு. இங்கே 63 பேர் செத்து கிடக்குறாங்க கள்ளக்குறிச்சியில், போராட மாட்டார். இங்கே போதைப் பொருட்களுடைய காடா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாறிடும், போராட மாட்டாரு. ஒரு எக்கனாமிஸ்ட் கடன் வாங்கி நீயே கட்ட போறாங்க. ஆமா, லஞ்ச ஊழல தலைச்சு இதாகிட்டு இருப்பாங்க, போராட மாட்டாரு. தூய்மை பணியாளர்கள் சோத்து கோழி இல்லாமல் தற்கொலை செஞ்சுக்கிடுவாங்க, போராட மாட்டாரு. நான் தமிழ்நாட்டு மக்களை எல்லாத்தையும் கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள். 26ல் ஒட்டுமொத்தமாக முடிவுரை எழுதுவார்கள்ங்கிற கருத்தை பதிய வைக்க விரும்புகிறேன். அடுத்து இன்னொரு கருத்தையும் பதிய வைக்க விரும்புகிறேன். அண்மையில் ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்து திரும்ப வந்து அவங்க தொண்டர்களை பார்த்து சொல்லியிருக்காரு, நான் உங்களை பிஹெச்டி படிக்க அழைச்சிட்டு போனால் நீங்கள் திரும்பவும் பால்வாடிக்கே போயிட்டீங்களே. என்னத்தை தெரியுமா இல்லையா? ஒட்டுமொத்த இன்றைக்கு திருமாவர்களுடைய ஓட்டு வங்கி வந்து விரிசல் விழுந்து இன்றைக்கி அதில் 80% 70% பேர் வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் பின்னால் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களை பிஹெச்டி படிக்க அழைச்சிட்டு போனால் நீங்கள் திரும்பவும் பால்வாடிக்க போயிட்டீங்களாடான்னு சொல்லி. நான் அதை வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னா, ஒரு விதத்தில் அவருடைய உழைப்பு வீணாயிட்டுன்னு, இன்னொரு விதத்தில் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியும்னா, வேங்கவேல் பிரச்சனையிலேருந்து தூய்மை பணியாளர் பிரச்சனையிலேருந்து தமிழ்நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி ஆரம்பித்தவர், இவருடைய கோரிக்கையிலேருந்து இவர் திரிபுவாதமாக வேறு இதில் போயிட்டாரு. இவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை இழந்துட்டாங்க அந்த தொண்டர்கள். அதனால கூட விஜய்கிட்ட போகிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. ஆமாம், கண்டிப்பாக. அதனால் வந்து நீங்கள் என்னுடைய ஆர்வம் மிகச்சரியாக இருக்குன்னா 234 தொகுதியில் எடப்பாடியார் சொல்வது போல் 210 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு தேசிய அந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். நீங்கள் தான் வெயிட் பண்ணுங்கள். மே 7ஆம் தேதி எடப்பாடியார் பதவி ஏற்பார். அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக சார். மிக்க நன்றி சார், உங்கள் நேரத்தை வணக்கம்.